இந்த சிகரம் தொட்ட திருநர் விருதுகள் 2025 நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. இந்தியாவில் முழுமையாகவே திருநர் சமூக மக்கள் தங்களோட ஒரு முழுமையான விடுதலை அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எங்களுக்கான உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஸோ உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்படி விடுதலை அடைஞ்சதுன்னு சொல்ல முடியும். அதுவும் குறிப்பாக கல்வி வேலைவாய்ப்பு ஒரு திருநர் சமூக மக்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது. என்னதான் இங்கே நாங்கள் இலவச கல்விகள் வழங்குகிறோம், இலவசமாக எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறது சொன்னாலும் ஆனால் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இங்கே இல்லவே இல்லை, கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும். ஸோ தொடர்ச்சியாக பல வருடங்களாக நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டே இருக்கிறோம். அதுக்கு அரசு இன்னும் கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான். ஸோ இடஒதுக்கீடு கிடைக்காத வரைக்கும் இன்னும் நாங்கள் விடுதலை அடையலை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த சமூக மக்களுக்கான போராட்டங்களை எல்லாம் கடந்து நீங்கள் அரசியல் ரீதியாகவும் மக்களுடைய போராட்டங்கள் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்களை இப்போ நீங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ மாநில சுயாட்சி கோரிக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, மாநில சுயாட்சி மாநில உரிமை அப்படிங்கிறது கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்கறது தான் அதனுடைய முதல் குறிக்கோள். அப்படிங்கிறப்போ மாநில உரிமைக்காக இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் போடுற அதே நேரத்தில் இதே மாநிலத்துக்கு இன்னொரு உரிமையும் இருக்குது, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான கோரிக்கையையும் நம்ம சேர்க்கறது. ஸோ இங்கே கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை மாநில அரசுக்கு இருக்குது. ஏன் அதையும் அதுவும் மாநிலத்துக்கான ஒரு உரிமை தானே. அந்த விஷயத்தில் மட்டும் ஏன் மத்திய அரசுக்கிட்ட சொல்லக்கூடிய நால்சா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கிற சில விஷயங்களை தகர்த்துட்டு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ மாநில உரிமைகள் என்பது நிச்சயமாக வேணும், பாதுகாக்கப்பட வேண்டும். மாநில சுயாட்சிக்காக இவ்வளவு தூரம் ஒரு முன்னெடுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் திருநர் மக்களும் மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. திருநர் சமூக மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடை பற்றி இன்னைக்கு டிரான்ஸ் டே முன்னிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. இடஒதுக்கீடை எல்லாருக்குமே கொடுக்குறோம், எல்லா வகையான ஜாதிகள் ரீதியாக கொடுக்குறோம், ஏன் திருநர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அதுதான் எங்களோட பல வருட கோரிக்கை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக அதுக்காக பெரிய முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தொல் திருமாவளவன் தோழர் அவர்கள் எங்களுடைய டிரான்ஸ்பவர் கான்ஃபரன்ஸில் வச்சு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் முன்னாடி எங்களுக்கான ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் சமூக நீதி. சமூக நீதி பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் நிச்சயமாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூக மக்களுக்கு குரல் கொடுக்கணும், அவங்க பக்கத்தில் நிற்கணும் தான். எப்போவுமே நம்மளுடைய தலைவர் திருமா சொல்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக பிச்சை எடுத்தும் பாலியல் தொழில் செஞ்சும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய நிலை மாறணும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் குறிப்பாக இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு இடப்பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை இது போன்ற பல்வேறு தலைவர்கள் பேசுகிறது அப்படிங்கிறது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். தினமணி 90வது வருஷத்தை கடந்து அந்த பத்திரிகை வந்துட்டுருக்கு, அதுக்கு உங்களுடைய வாழ்த்து. வா, சூப்பர். நான் தினமணி சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப நடுநிலையான நியாயமான ஒரு மக்கள் சைடில் இருந்து நிறைய நியாயமான விஷயங்களை ரொம்ப அழகாக முன்னெடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அத்தனை டீ கடை பெஞ்சிலையும் தினமணியை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது இன்னும் நிறைய வளரணும், நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய மக்களை இன்னும் பல சந்ததியினரை பார்க்கணும் அப்படிங்கிறது நான் திருநர் சமூகத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தினமணிக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ திருநர் மக்கள் நிறையா அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறையாவே இருக்குது. இப்போ அவங்களுக்கான இடஒதுக்கீடுலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் இது எல்ஜிபிடிக்குள்ளே சேர்ந்து வரும்போது இத்தனை நாள் நாங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தும் எங்களுக்காக எக்ஸாக்ட் ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைக்கலன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் நடக்குது? கடைசியில் டிரான்ஸ்ஜெண்டர் தட் இஸ் டீ மாத்திரம் தான் புட் டவுன் ஆகும் என்றைக்குமே. ஸோ அதை நம்ம முன்னே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ டீ மாத்திரம் தனியாக பாலிசி கொடுத்தனா இல் பி மோர் பெட்டர். அது மூலியமாக எங்களோட நாங்கள் இவ்வளோ மெயின்டைன் பண்ண அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்கும். இட் நாட் கோ டவுன்.
இல்லை இப்போ நீங்கள் வந்து மாடலிங்கில் இருக்கீங்க. மாடலிங்கில் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து திருநங்கைகளாக இருந்து மாடலிங்குள்ளே வரவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது? ஓகே, ஸோ இப்போ மாடலிங்னு வரும்போது அது பிகினிங்கில் கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். பட் தென் ஆனால் என்னென்னா நம்மளுக்கான ஒர்க்காக இருக்கட்டும், நம்மளுக்கான ஏதோ ஒரு சின்ன ரோலாக இருக்கட்டும், மாடலிங் ஆக்டிங் ஏதாவது இருக்கட்டும், அது ட்ரான்ஸ் பீப்புள் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு பெண்ணாவோ இல்லை ஒரு அக்காவோ ஒரு தங்கையாவோ அப்படி காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்டுக்கு போனாலும் தட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். இப்போ சினிஃபீல்ட்லேயே டோட்டலாகவே வந்துட்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தலாம் நிறையாவே இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள்லாம் இப்போ நிறையா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சினிமா படங்கள்லையோ இல்லை வேறு வந்து நீங்கள் மாடலிங் துறையிலையோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸோ ஆமாம், ஐ மீன் லைக் இது வந்து லைக் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. இது வந்து மெயினாக மீடியாவில் மாத்திரம் கிடையாது, இது எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை, நான் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்ததில்லை என்றைக்குமே. ஸோ இதனால தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்காம என்றைக்குமே வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி மாத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காரணமே இதுதான். எதுக்கு நம்ம பிகாஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்மால் சர்க்கிள். ஸோ நம்ம யாருக்கிட்டேயாவது மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் கோன் சர்க்குலேட் எவ்ரிவேர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் வே. திருநர் மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கையை வந்து இன்றைக்கி திருமாவளவன் பேசினதுனால இப்போ எல்லார்ட்டையும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்றைக்கி டான்ஸ் டே அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வணக்கம். சிகரம் தொட்ட திருநங்கைகள் விருது 2025 12வது வருடம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி தமிழக அரசு திருநங்கைகள் தினத்தை மிக அழகாக கொண்டாடினாங்க. தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் வச்ச மிகப்பெரிய கோரிக்கையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைகளுக்கு சீக்கிரம் இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் கல்வியில் வந்து திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லாத பட்சத்தில் தான் திருநங்கைகள் நிறைய விரத்திகள் தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து இந்த பாலியல் தொழிலுக்காகவும் கடை வசூலுக்காகவும் மற்ற ஒரு விஷயங்களுக்காகவும் ஈடுபட வேண்டிய காரணமாக இருக்குது. அவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 2008 திருக்கலைஞர் அவர்கள் வந்து நலவாரியம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நலவாரியம் முதல்ல திருநங்கைகளுக்கு இந்தியாவில் ஏற்பட்ட காலத்திலிருந்தே திருநங்கைகளுக்கான கல்வி இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் நிறைய பணிகள் செய்வாங்க அப்படிங்கிறது தான் அந்த நலவாரியத்தை உருவாக்குனாங்க. சில காலம் அது தோய்வாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து அண்டை மாநிலமான கர்நாடகா வந்து திருநங்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நலவாரியத்தின் முன்மாதிரியான காரணத்துக்காக 1% இடஒதுக்கீடு கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் கொடுத்துட்டாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் காப்பீடு வந்து அவங்களுக்கான அறுவை சிகிச்சையிலையும் அவங்களுக்கான மருத்துவ செலவுலையும் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாக இருக்கிற இந்த தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் கொடுப்பாங்க, கல்வியிலையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி அதை பேசியிருக்காங்க. நிச்சயமாக ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். உச்சநீதிமன்றமெல்லாம் நிறைய வந்து இதோடைய வழக்குகளையும் இதோடைய பதிலுக்காகவும் தமிழக அரசோட பதிலுக்காகவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மிக்க நகழ்ச்சி. ஸோ டாலரன்ஸ் அப்படின்னு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னாலே திருநங்கைகள் சமூகத்துக்கு நடக்குது அப்படின்னா அது ரொம்ப வந்து சப்போர்ட் இல்லாமல் தான் இருக்குது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்க உதட்ட அளவில் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் ஆஸ் எ ஆர்கனைசேஷன் ஒரு கம்யூனிட்டிக்காக வேலை பண்ணுறோம், இவ்வளோ வருஷம் ஜேர்னி பண்ணுறோம். ஸோ எவ்ரி இயர் இந்த ஆர்கனைசேஷன் மூலிமா நடக்கிறதுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் ஒரு 27 கேட்டகரி அவார்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, மகாராஷ்டிராலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு ஆலை சப்போர்ட்டர் மதர் அவார்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து ஏப்ரல் 15 திருநங்கை தினத்தை அன்னைக்கு இந்த மாதிரி நடத்துவதற்காக ஆஸ் எ எம்பவர் ஒரு ட்ரான்ஸ் பர்சனாக இது நாங்கள் பண்ணால் தான் பப்ளிக்கோட இந்த ட்ரான்ஸ் கம்யூனிட்டி இன்க்ளூஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இடஒதுக்கீடு பற்றி வந்து இப்போ பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு டேயில் வந்து திருநாவளவன் அரசியல் தலைவர்லாம் அதை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு டாக்கா இன்னைக்கு மாறி இருக்கு. கேஸ்ட்டுக்கு ரிலீஜியஸ்க்கு கொடுக்குற மாதிரி திருநர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதாவது நாய்க்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, திருநங்கை சமூகத்துக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, ஜீரோ தான் இங்கே. ஸோ இன்னுமே இந்த சமூகம் விளிம்பு நிலையில் மக்கள் கீழே இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வேணும். அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக வேணும். ஏன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து காஸ்ட் வைஸ் எங்களை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிசர்வேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி வேணும். ஏன்னா நிறைய இன்னைக்கு வெல்ஃபேர் போர்டு மெம்பராக
வெல்ஃபேர் போர்டாக இருக்கட்டும், திருநங்கை கார்டாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கட்டும், இன்றைக்கி நிறைய ஆஃபர்லாம் பண்ணுறாங்க. அது எதுவுமே வந்து ஒரு ஆயத்தமான விஷயமா இருக்காது. இந்த கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வரும், இன்னொரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வரும். ஒரு பாலிசின் ஸ்டாண்டர்டாக வந்துச்சுன்னா எங்களுக்கான உரிமைகள் இன்னும் கேட்குவதற்கான சூழல் இந்த சமூகத்தில் இருக்கும்.